ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி மீண்டும் ஒரு 25% வரி விதிப்பை ஏற்படுத்தியது மிகப்பெரிய பின்னடைவை இந்த தொழில்துறை சந்தித்திருக்கின்றது. 27 ஆகஸ்டோடு முதல் 25% வரி விதிப்பு என்பது முடிந்து அடுத்த 25%துடன் சேர்த்து 50% அளவிற்கான வரி விதிப்பு அமலுக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் இன்று வரை இந்திய கடல் எல்லையை விட்டு செல்லக்கூடிய அனைத்து சரக்குகளும் 25% என்கின்ற அடிப்படையில் செல்ல இருக்கிறது. நாளை முதல் இங்கிருந்து செல்லக்கூடிய சரக்குகள் அனைத்தும் 50% என்கின்ற அளவில் ஏற்றுமதியாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. 25% அதிகரிக்கு 25% சேர்ந்து 50% வரி விதித்த பின் உடனடியாக இறக்குமதியாளர்கள் கொடுத்த ஆர்டர்களை நிறுத்தி வைக்குமாறு சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஏற்றுமதி ஆடை தயாரிப்பு என்பது 60 முதல் 90 நாட்கள் வரை எடுக்கக்கூடிய ஒரு கால நிலை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 1500 முதல் 2000 கோடி ரூபாய் அளவிற்கான ஆர்டர்கள் துணியாகவும் ஆயத்த ஆடைகளாகவும் பாதியில் முடிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அந்த துணிகளையும் ஆயத்த ஆடைகளையும் வரும் நாட்களில் இறக்குமதியாளர்களுடன் பேசி அந்த 25% எந்த அளவிற்கு குறைத்து அவர்கள் எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுமதியாளர்கள் எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா அந்த 50% வரி விதிப்பில் எவ்வளவு நஷ்டத்தை குறைக்கலாம் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் இனி பேச்சுவார்த்தை இறக்குமதியாளர்களோடு நடக்கும். இங்க இருக்கிற ஏற்றுமதியாளர்கள்லாம் பெரிய அளவு நாங்க குழப்ப நிலையில் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா 2024-25 போது எங்களுடைய ஏற்றுமதி ஒரு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருந்தது. இப்ப அதற்கு தடை செய்யுமாறு அமெரிக்காவுடைய வரி அதிகமா 50% வரி வச்சிருக்காங்க. இந்த வரி விதிப்புங்கிறது இந்தியாவை ஜவுளி தொழில் முடக்கிற மாதிரி ஒரு சூழலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் செஞ்சிருக்காங்க. இது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜவுளி தொழிலையே பாதிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. இது எப்படின்னா போட்டி நாடுகளுக்கு சலுகை அடிப்படையில் வரி வச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு 50% வரி வச்சது இது ஒரு வகையான வர்த்தக போர் மாதிரி அமெரிக்கா அதிபர் இது முன்னெடுத்திருக்காரு. இது இந்தியாவை ஏதோ தண்டிக்கிற மாதிரி ஒரு நினைவில் அவர் பண்ணியிருக்காரு. இந்தியா கண்டிப்பா இதுல மீண்டும் வந்துடும். எப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது 140 கோடி மக்கள் தொகை நாடு இந்திய நாடு. அதில் 4/1 தான் அமெரிக்காவுடைய மக்கள் தொகை இருக்குங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 820 கோடி மக்கள் இருக்காங்க. அமெரிக்காங்கிறது வெறும் 39 கோடி தான். அப்படிங்கும் போது நாம புதிய சந்தைகளை நம்ம புதிய சந்தையில நம்ம வியாபாரம் தொடங்குறதுக்கு நாம் மும்முரம் காட்டணும். அதுக்கு மத்திய அரசு வழி செய்யணுங்க. இது இப்ப தற்சமயம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு இழப்பு. அந்த இழப்பை ஈடு செய்யற மாதிரி மத்திய அரசு தனி கவனம் செலுத்து நிதி நெருக்கடியிலிருந்து எங்களுக்கு மீண்டு வர மாதிரி ஒரு புதிய திட்டங்களை மத்திய அரசு அறிவிக்கணும். இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு வழியாகவும் இருக்கிறது. இதை நம்பியுள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. மத்திய அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா நான் கேட்டேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.